அண்ணா வணக்கங்கண்ணா. என் பேர் நந்தகுமாருங்கண்ணா. நான் வந்துட்டு ஃபெட்டி குளோபல் நிறுவனத்தில் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சேல்ஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம இருக்கிற ஊர் பார்த்துட்டிங்கன்னா அத்தானி பக்கத்தில் செம்பிள்சாம்பாளையம் கிராமம். விவசாயி பேர் பார்த்து சதீஷ்குமாருங்க. இந்த காடு பார்த்துட்டிங்கன்னா சுத்தமான பியூர் களிமண்ணுங்கண்ணா. இதில் 2 கிராப் போட்டு ஆல்ரெடி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நாற்று இறக்க முடியல, வேறு கிராப் பண்ணி. அப்போ நம்ம ஐடியா கொடுத்ததுனால இப்போ ஃபார்மர் பாவக்காய் போட்டிருக்காரு. பாவக்காய் போட்டு கிட்டத்தட்ட இப்போ ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சுங்கண்ணா. இப்போ பந்தல் ஃபுல்லாக மேக்ஸிமம் கவர் ஆயிடுச்சு. செட்டிங் ஆகிட்டு இருக்குதுங்கண்ணா. இப்போ வந்துட்டு ஒரு சின்ன அளவில் 2 ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறாரு. இன்றைக்கி 2வது ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறாருங்க. ஒரு 8 கிலோ 10 கிலோ அந்த ரேஞ்சில் காய் பறிச்சிருக்கிறாரு. ஸோ இன்னும் கொடி நல்லா பறந்துட்டுருக்கு. இப்போது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 முறை மேலே ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறோங்கண்ணா. முதல் ஸ்ப்ரே நாற்றாக இருக்கும்போது கொடி எழுப்புறதுக்காக செமியா ஜிங்க் ஆக்சைடும் NUV டெக்னாலஜியில் ஃபாலிஸ்டிம் டெக்னாலஜியில் 42 இந்த 2ம் கலந்து நம்ம செமியா 42 கலந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து 2வது ஸ்ப்ரே வந்து 5 நாள் முன்னாடி கவுதா மையா போட்டூரன் இந்த கால்சியம் ஆக்சைடு ஜிங்க் ஆக்சைடு போரான் 3 ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறோம். இந்த 3 ஸ்ப்ரே பண்ணி நல்லா கரும்பச்சு க்ரீனஸ் இருக்குதுங்கண்ணா. பிளான்ட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். லீஃபெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரீனஸுங்கண்ணா. நல்ல க்ரீனஸ் இருக்குது பிளான்ட்டு. ஸோ இது வரைக்கும் லீஃபில் வந்துட்டு ஃபங்கல் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாதுங்கண்ணா. அவங்களுக்கு அப்படியே உள்ளே போய் ஒவ்வொரு ரேக்கை காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியும். செட்டிங் ஆகிட்டு இருக்குதுங்கண்ணா காய். செட்டிங் ஆகிட்டுருக்கு. இந்த பிளான்ட் பாருங்கண்ணா. பாட்டம்லேருந்து ஒரு ஃபங்கல் ப்ராப்ளம் கூட கிடையாதுங்கண்ணா. லீஃப் எல்லாம் ஃபுல் க்ரீனிஷ் இருக்குதுங்கண்ணா. நல்லா க்ரீனிஷாக பிளான்ட் ரொம்ப ஹெல்த்தியான பிளான்ட் இருக்குது. லீஃபில் நல்லா அகலகலமாக இருக்குங்க. பகலில் பார்த்துட்டிங்கன்னா பிளான்ட் ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாதுங்க. நல்லா வாட்டம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக பிளான்ட் இருக்குது. கீழே ஃபெர்டிலைசர்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபெர்ட்டி குளோபலில் நாற்று நட்டு ஒரு 5 நாள் 6 நாள் இருக்கும்போது நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரென்ச்சிங் பண்ணியிருக்கிறோம். 15 12 18 அந்த காம்பினேஷனில் ஃபெர்டிலைசர் வந்திருக்கு. அதை நம்ம ட்ரென்ச்சிங் பண்ணோம். அடுத்து பார்த்திங்கன்னா டைனமிக்கோ ஆல் 20 நம்ம ட்ரென்ச்சிங் பண்ணோம். இப்போது வாரத்துக்கு ஒரு வாட்டி டைனமிக்கோ 2 கிலோ ஆல் 20 2 கிலோ நம்ம வந்து 1 ஏக்கராவுக்கு 1.25 ஏக்கராங்குது. 1.25 ஏக்கராவுக்கு நம்ம வந்து டைனமிக்கோ 2 கிலோ ஆல் 20 2 கிலோ வாரம் கொடுத்துட்டு வரோம். ஒரு 10 டேஸ் முன்னாடி ப்ரோட்டிமிக்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ட்டு ஃபெரஸ் யூரிட்டியை கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் ஒரு பாஸ்பரஸ் ஃபெர்டிலைசர் போனதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ் முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா கால்சியம் ஆக்சைடு மெக்னீசியம் ஆக்சைடு போரான் கீழே ட்ரென்ச்சிங் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு பிளான்ட்டு பாருங்கள். டாப் டு பாட்டம் ஃபுல்லாக க்ரீனஸுங்கண்ணா. உங்களுக்கு வந்து லீஃப் பிளைட் எதுவுமே இருக்காது. இலைப்புள்ளி இலைக்கர்கள் எந்த பாதிப்பும் இருக்காதுங்கண்ணா. பிளான்ட்டு ஃபுல் க்ரீனாக வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருக்குது. செட்டிங்ஸ் நல்லா ப்ராப்பராக ஆகிட்டுருக்குங்க. காய் லென்த்தாக இருக்குது. இந்த ரகம் பார்த்துட்டிங்கன்னா பாலின்ற வெரைட்டிங்கண்ணா பாவக்காய். ஸோ அது களிமண் காட்டில் வந்து இந்த அளவுக்கு பிளான்ட் எழுப்புறது ரொம்ப கஷ்டமான விஷயம். கால்சியம் மெக்னீசியம் கால்சியம் ஜிங்க் அடித்த ரிசல்ட்டு பாருங்கள். உங்களுக்கு செட்டிங்ஸு கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த பிளான்ட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்ரி வீக் அல்லது 10 டேஸ் ஒன்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இந்த பிளைட்லாம் பார்த்திங்கன்னா மருந்து வந்து கொஞ்சம் டோஸ் ஓவராக பண்ணிட்டாங்க. களைக்கொல்லிப்பட்ட எஃபெக்ட்டு. ஸோ உங்களுக்கு பிளான்ட்டு பாருங்கள். டாப் டு பாட்டம் ஃபுல் க்ரீனாக இருக்குதுங்கண்ணா. எந்த ஃபங்கல் ப்ராப்ளம் கிடையாதுங்க. அப்படியே காடையாகவே ஃபுல்லாக ஓவராக காட்டுறேன் பாருங்கள். பிளான்ட்டு பாருங்கள். இந்த ரிசல்ட் வர்றதுக்கு காரணம் NUV டெக்னாலஜி நியூட்ரிஷன் வித் பாலிபினாலிக் காம்பவுண்டு இருக்குதுங்கண்ணா. இது வந்து பேட்டன்டட் டெக்னாலஜி. செட்டிங்ஸ் உங்களுக்கு ஆகுது பாருங்கள். செட்டிங்ஸ் கண்டினியூஸாக ஆகிட்டு இருக்குதுங்கண்ணா. கொழுந்து வந்து நல்ல க்ரோத்துங்கண்ணா. நல்லா ஆரோக்கியமாக வேகமான கொழுந்து ஓட்டம் இருக்குது. உங்களுக்கு பாருங்களேன். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கிராப்புமே பாருங்கள். டாப் டு பாட்டம் செம்ம ரிசல்ட்டு. ஜிங்க் ஆக்சைடு வந்துட்டு 2 முறை மேலே பிளான்டிங்கு ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறோம்.
ஜிங்க் ஆக்சைடு வந்து ஒரு 1,4 ஏக்கராவுக்கு 1 லிட்ரு நம்ம கீழே ட்ரென்ச்சிங் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஜிங்க் கொடுக்க வரைக்கும் பிளான்ட் வந்து நல்ல க்ரீனிஷாக இருக்கும், இம்யூனிட்டி நல்லா டெவலப்பாக இருக்கும், கொடி ஓட்டம் வேகமாக இருக்கும், செட்டிங்ஸும் ப்ராப்பராக வரும், பிஞ்சோட வளர்த்தி பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக பிஞ்சு வரும். ஸோ கொழுந்து ஓட நல்லா கொழுந்து ஓடுது. டாப் டு பாட்டம்லேருந்து பாருங்கள் ஃபுல் க்ரீனிஷுங்கண்ணா பிளான்ட்டு. ஸோ அப்படியே உங்களுக்கு எல்லா ஃபீல்டும் காட்டுறேன். நீங்கள் NUV டெக்னாலஜியை தொடர்ந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் பிளான்ட்டில் வந்துட்டு ஃபங்கல் ப்ராப்ளம் மெஜாரிட்டி இருக்காதுங்கண்ணா. நீங்கள் ஃபங்கிசைடு யூசேஜ் வந்து பெருமளவுக்கு உங்களுக்கு தேவையே படாதுங்கண்ணா. உங்களுக்கு ரிசல்ட் அட்டகாசமாக இருக்கும். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைரஸ் ப்ராப்ளம் வராதுங்கண்ணா. பிளான்ட்டில் கொழுந்து பாருங்கள், உங்களுக்கு வைரஸ் ப்ராப்ளம் வராதுங்க. உங்கள் பிளான்ட்டில் வந்து வைரஸு ஃபங்கஸு ப்ளஸ்ஸு ஸ்ட்ரெஸ் இல்லைனாவே நீங்கள் ஈல்டு அடிச்சிக்க முடியாது. காய் ஷைனிங் செமையாக இருக்குங்கண்ணா. அகன்ற இலைகள், உங்களுக்கு இப்போ இந்த ஒரு லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காட்ட போகிறேன். வரிசையை பார்த்துட்டே வாங்க.
பிஞ்சு பாருங்கண்ணா. அடுத்தது ஜென்ரேஷன் வந்து லென்த்து அதிகமாகிட்டே போகுது. நான் இது முக்கியமான விஷயம், காடு களிமண் காடு, சுத்தமான களிமண் காடு. செம்மண் காடாக இருந்ததுன்னா இந்த ரிசல்ட்டெல்லாம் வந்து தாறுமாறாக இருக்குங்கண்ணா. இன்னும் வேறு லெவலில் நம்மளால் எடுக்க முடியும்.
விவசாயிகள் எல்லோரும் ஃபெர்டிகுலர் உரங்களை ஒரு டைம் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கே அது எவ்வளோ குவாலிட்டியான உரம், ரிசல்ட் எவ்வளோ பெட்டராக வரும்னு உங்களுக்கே கண்கூட தெரியும். ஸோ என்ன விவசாயமாக இருந்தாலும் ஃபெர்டிகுலர் உரங்களை ஒரு டைம் பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கவும். ரெண்டாவது, ஃபெர்டிகுலர் நிறுவனங்களில் NOV டெக்னாலஜி, அந்த NOV டெக்னாலஜியை பயன்படுத்தி பாருங்கள். நோய் இல்லாமல் விவசாயம் வரும். என்ன பயிராக இருந்தாலும் சரி. இந்த இலையில அகலத்தை பாருங்கள். ஓகே விவசாயிகளே, ஒவ்வொரு வாரமும் இந்த தோட்டத்தோடைய வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.